ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றோம். ஸோ நம்ம அப்டேட் இல்லாத இந்த டைம்ல வந்துட்டுருக்கிறோம். 1, 2 கொஸ்டின்ஸ் எடுத்து அதுக்கு ரிப்ளை பண்றோம் இந்த வீடியோல. அதுக்கப்புறம் எஸ் நிரஞ்சன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நைஸ் வீடியோ அண்ணா. ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. யூ ஸ்ரீலங்கன் தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் சூப்பர் அண்ணா. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் நிரஞ்சன். ஸோ முதலாவது ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க சொன்ன மாதிரி பண்ணாலும் வருதில்லை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்துக்கிட்டு அந்த ஃபேஸ்புக்கில் எப்படி ஏர்ன் பண்ற அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அவர் சொன்ன மாதிரி எதை பண்ணினாருன்னு சொல்லி சரியா தெரியல. ஆஹ் எது வருது இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்லி தெரியல. காசு வருது இல்லைன்னு சொல்றாரா இல்ல ரிசல்ட்ஸ் வருது இல்லைன்னு சொல்றாரான்னு சொல்லி தெரியல. கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னு சொன்னா அடுத்த வீடியோ பண்றப்போ அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அடுத்து எந்த இடம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது வந்துகிட்டு அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் சம்பந்தமா கேட்டிருக்காங்க. அது வந்துகிட்டு பெட்டிக்லோல இருந்து ஸ்ரீலங்காவில். ஆனா இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் அங்கே கிடையாது. இந்த வீடியோ மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அப்புறம் ப்ரோ ஆன்லைன்ல ஏர்ன் பண்ண மணியை எப்படி பேபால் மூலமா வித்ட்ரா பண்றது ஸ்ரீலங்கன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதை பேபால்ல எப்படி வித்ட்ரா பண்றது அப்படின்னு சொல்ற அதே வீடியோக்குள்ள தான் கேட்டுட்டு இருக்காரு. என்ன சொன்னா இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீலங்கன்ஸுக்கு பேபால்ல வித்ட்ரா பண்றதுக்கான எந்த ஆப்ஷனும் கிடையாது. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி தான் நீங்க உங்களோட பேபால் பேலன்ஸை ஸ்ரீலங்கால இருந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸ்ரீலங்கால இருந்து பெர்ஃபெக்ட் மணிக்கு டிபாசிட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸ்ரீலங்கால இருந்து எப்படி பெர்ஃபெக்ட் மணி வித்ட்ரா பண்றது அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவர் எப்படி டிபாசிட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்குன்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அதே சைட்ல இந்த வித்ட்ரா பண்ற அதே சைட்ல நீங்க டிபாசிட்டும் பண்ணிக்கொள்ளலாம். வாட் ஹேப்பன் டு ஐபிசி சார் அப்படின்னு சொல்லி ரோபோட் கேட்டிருக்காரு. அந்த ஐபிசின்னு சொல்றது இனிமே கிடையாது, அது போயிருச்சு. நான் சொன்ன மாதிரியே ரொம்ப வேகமா போகக்கூடிய ஒரு சைட் எல்லாரையும் விட்டுட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அது ரொம்ப வேகமாவே போயிடுச்சு. எப்பவுமே நீங்க மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த மாதிரி சைட்டுகள்ல இன்வெஸ்ட் பண்றப்போ இந்த மாதிரி சைட் எதுவுமே நீண்ட நாளைக்கு நிலைச்சு நிற்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது சம்பந்தமா தனியே செப்பரேட்டா அதுக்குன்னு சொல்லி இதை விட லென்த்தான வீடியோ எல்லாம் பண்ணிருக்கிறேன். எக்ஸ்பிளேஷன் பண்ணிக்கிறேன். எதை வச்சு அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறது, எதை வச்சு அது எவ்வளவு நாளைக்கு போகும் அப்படின்னு சொல்லி பாக்குறது. ஸோ அந்த மாதிரி சைட்டுகள்ல என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது, அதுக்கு நீங்க ரெடியா நீங்க போடலாம் முடியாதா அப்படின்னு சொல்லி எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி எல்லாம் அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டா நான் வேற வீடியோ பண்ணியிருக்கிறேன். அதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் பிரதர், ஹாட்லைன் நம்பர் இஸ் நாட் ஒர்க்கிங், ப்ளீஸ் அப்டேட் அண்ட் இஸ் ஸ்டில் ஃபங்க்ஷனிங் இன் ஜூலை 2023 அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. பர்ஃபெக்ட் மணி எப்படி வித்ட்ரா பண்ற அப்படின்னு சொல்ற அந்த வீடியோக்குள்ள கேட்டிருக்காரு. ஆமா, சைட் வந்து இன்னும் வேலை செய்யுது. ஹாட்லைன் நம்பர் வேலை செய்யல ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல பையோட செல்வோட போடுறதுல ஒரு 90% ஆனவங்களுக்கு பொறுமை கிடையாது. அவங்க வடை சுட்டு தட்டி விட்டு எண்ணெயில போட்டா பொறிஞ்சு 5 நிமிஷத்துல வந்துடும், அந்த மாதிரி வருது இல்லை. அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க போல. ஆர்டர் போட்டு 10 நிமிஷத்துல 15 நிமிஷத்துலயே ஹாட்லைனை கால் பண்ணி ஆர்டர் போட்டேன் எங்க ப்ரோசஸ் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஹாட்லைன் நிப்பாட்டி வச்சிருக்கு. ஸோ வழக்கமா இன்னும் அதில் நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்டா தெரியும். இப்படியோ நீங்க போட்ட உங்களோட ஆர்டர் ப்ரோசஸ் ஆகும். 1-2 வந்துக்கிட்டு நிறைய டைம் எடுக்கலாம். நிறைய டைம் எடுத்தா கூட அது எப்படியோ ப்ரோசஸ் ஆகிடும். ஸோ சைட் வந்து இன்னும் வேலை செய்து நீங்கள் அதில் இன்னும் பை செல் பண்ணலாம். அதில் இருக்கிற கிரிப்டோ கரன்சியில் அடுத்த சைட் வந்துக்கிட்டு ஸ்ரீலங்கன்ஸுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்கன் அக்கௌண்ட் வேணும், ஸ்ரீலங்கன் பேங்க் அக்கௌண்ட் வேணும். இதில் பையோ செல்லோட போட்டுட்டு தஸ்லிமா நஸ்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்கா. 23,300 போச்சு அப்படின்னு சொல்லி ரீபோனெக்ஸ் கீழே போட்டிருக்கிறா. இன்னும் ரீபோனெக்ஸ் வேலை செய்தா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல இந்த வீடியோ பண்றப்போ இன்னைக்கு. அதை நான் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அஃப்கோர்ஸ் அதில் வந்து 23,300 மட்டும் கிடையாது, லட்சக்கணக்கில் போடுறவங்களுக்கு அதுவும் போகும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இன்னும் பல வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஸோ அது நடந்துட்டு போல டைம் கிடைச்சா மறுபடி செக் பண்ணி நான் அப்டேட் இருந்தால் சொல்கிறேன். அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒருத்தர் போயிட்டு இறக்காமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது இறக்காமம் கிடையாது, அது பெட்டிக்குலோ. எனிவே அந்த ரெஸ்டாரண்ட் வந்துக்கிட்டு இப்போ கிடையாது. ஸோ நீங்கள் எங்கே திருநாலும் கிடையாது இனிமே. அடுத்தது இன்னொருத்தர் சவுதி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஹலோ பிரதர், R3F கம்பெனி பற்றி தகவல் அறிய தரவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. R3F சொன்னா என்னன்னு சொல்லி தெரியல எனக்கு. இந்த வீடியோ பண்றப்போ நான் பார்க்கறது ஒரு வாரம். R2F அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டா வீடியோ நான் ஏற்கனவே பண்ணிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க.
அடுத்தது ஃபேஸ்புக்கில் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோக்களை மகேஷ் கேட்டிருக்கிறாரு. தமிழில் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியக்குறி 3 போட்டிருக்கிறாரு. சாரி, ஆச்சரியம் ஈமோஜி 3 போட்டிருக்கிறாரு. நான் உங்களுக்கு ஏற்கனவே 1-2 வீடியோ சொல்லியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆன்லைன்ல வேலை பார்க்குறப்போ, இன்டர்நேஷனல் சைட்ல வேலை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் சரி இருந்தால் தான் சரியா பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போற சைட்டுகள்லாம் நீங்க பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்காவது உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்குன்னு சொன்னா தான் பெரும்பாலும் ஆன்லைன்ல ஒரு நிரந்தரமா பெர்மனண்டா மணி மேக் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாரி. அடுத்தது செக்ஸ் பத்தின வீடியோக்களை கோபி பாரதி போட்டிருக்கிறாரு. செக்ஸ் எக்ஸ்பிளைன் அகைன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்லி தெரியல. அது சம்பந்தமா நிறைய எக்ஸ்பிளேஷன் நான் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே. அதாவது அடுத்த வீடியோல சொல்றேன். அடுத்தது ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் ட்ரஸ்ட் வாலெட் பத்தி சொல்லுங்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது ட்ரஸ்ட் வாலெட் பத்தி ஓகே, நான் செப்பரேட் அதுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். சரி, இன்னைக்கு அவ்வளவுதான் இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கொள்வோம். இன்னைக்கு இனி வார நேரத்துக்கு டைம் இருக்கிறப்போ நான் நிறைய வீடியோ பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பீஸ் அவுட்.